பணக்காரங்க ஏன் பணம் இருந்துட்டும் லோன் எடுக்கிறாங்க? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆப்ஷன் நம்பர் 1, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, அது மொத்தமா கொடுத்துட்டு நான் வீடு வாங்கிட்டேன். ஆப்ஷன் நம்பர் 2, நான் வந்து 10 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுறேன், 40 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறேன். ஸோ அந்த 40 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ 36,000 ரூபாய் நான் மாசம் மாசம் கட்டுறேன். அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் வந்து 86 லட்ச ரூபாய் 20 இயர்ஸுக்கு 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன இஎம்ஐ உங்க அப்பனா கட்டுவான் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இதே இன்னொரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. இந்த 40 லட்ச ரூபாய் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி இந்த 40 லட்ச ரூபாய் தான் எனக்கு இஎம்ஐ கட்டும், மாசம் மாசம் 36,000 ரூபாய் எஸ்டபிள்யூபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல. கடைசியில என்கிட்ட 40 லட்ச ரூபாய் 57 லட்ச ரூபாவா மாறும். இந்த இஎம்ஐ மொத்தமா நான் பே பண்ணது 86 லட்ச ரூபாய். டோட்டலா பாத்தீங்கன்னா 1,43,00,000 கார்பஸா மாறி இருக்கு. பணத்தை வச்சு பணமை உருவாக்கணும். அதுதான் ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபாலோ ஃபினான்ஷியல் ஃபெதர்ஸ்.